வணக்கம். நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எல்லா பேரும் கடலுக்குள்ளே போய் மீன் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி மீன் வலைக்கு போகிறோம். எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இப்போ மணி 4, கடலுக்குள்ளே போய் மீன் வலைக்கு போகிறோம். மீன் வலைக்கு மீனை பிடிக்கும்போது கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். 4 மணிக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடல் ஓரத்தில் கடல் சவுண்டு மட்டும்தான் கேட்கும், அலை சவுண்டு. போட்டை கரையை கொண்டு வர போயிருக்காங்க. கரையை வந்த உடனே எல்லாரும் போட்டில் ஏறிடுவோம். எங்கள் ஊர் கரை இப்படி தான் இருக்கும். டீசல் ஊற்றுறோம் இன்ஜினுக்கு.
4 மணிக்கு கடலுக்குள்ளே வந்தோம். இப்போ மணி 7 ஆகிட்டு மீன் வலையை சுற்றி வளைஞ்சு போட்டிருக்கோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வலையை பிடிச்சி பார்ப்போம். மீன் அப்போ தாங்க தைக்கும். நாங்கள் வர்ற வழியிலே மீன் பாயத்தான் செஞ்சிச்சு. அது ஃபுல்லாக வட்டப்பாறையாக இருக்கும். அதில் வந்து வலை படுத்துருச்சுண்டா அந்த வலை ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும், எடுக்க முடியாது வலையை. அதனால பாறாக இருக்கும், அதைத்தான் வட்டவேன்னு சொல்லுவோம் நாங்கள். பாறையில் போய் விழுந்துரும். வலை விழுந்துச்சுன்னா மீன் ஒரு பக்கம், வலை ஒரு பக்கம் போகும். வலை கிழிஞ்சிடும். அப்படியே கிழிஞ்சிடும். நம்மளுக்கு மிச்சம் எதுவுமே மிஞ்சாது, வெறும் கயிறு மட்டும்தான் வரும். அதனால கொஞ்சம் நாங்கள் விலங்க வந்திருக்குறோம். இப்போ விலங்கு வந்து வளைஞ்சு கிடக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வலையை பிடிச்சி பார்ப்போம். கண்டிப்பாக கடல் தாய் நம்மளுக்கு படியலைப்பாங்க. இப்போ பார்ப்போம் வலை பிடிக்கையில் மீன் வருதாண்டு. இன்ஜினை அமர்த்திட்டு ஒரு அரை மணி நேரம் கிடந்துரும். அப்படியே கிடந்தது பின்னாடி தான் அதுக்கு பின்னாடி வலையை பிடிச்சி பார்ப்போம். நம்ம வலையை கடலுக்குள்ளே இழக்கும்போது இன்ஜின்லேயே தான் வலையை அடித்து நம்ம இழக்குவோம். இப்போ சுற்றி ரவுண்டு பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே இன்ஜினை ஆஃப் ஆக்கிட்டு அப்படியே கிடக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து வலையை பிடிப்போம். பிடிக்க போகிறோம். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் கிடக்கணும். இதுதான் தொட்டாப்பு. வாங்கி போடு மாதிரி காட்டிலே வாங்கிறவா. 3 பேர் இருந்தது தான் இந்த வளைய மீன் வலை. இது பெரிய மீன் வலை, சிறையா வலைன்னு சொல்லுவோம். பாருங்க ஊடகம் வந்திருக்கு. நடுவே ஒரு ஆள் மேவலை மடவலையை குண்டு பக்கம் ஒரு ஆள் வாங்கணும், கோயா பக்கம் ஒரு ஆள் வாங்கணும். நடுவை வந்து அழிவலைன்னு சொல்லுவோம். நடுவே உள்ள மாலையும் வாங்கணும். நண்டு வருது. வருது ஊடகம். நண்டு கீழே விழுப்புது. புடி லேசாண்டா கீழே விழுவு. தூக்கு. என்னது கட்டா? இதுதான் கட்டா, இது ஊடகம். நண்டு பொட்டு நண்டு வந்துருக்கு. ஒரு நண்டு ஓடி அரைஞ்சிட்டு இது பாறை வந்திருக்கு. மீன் எல்லாத்தையும் தட்டிட்டேன். பாருங்கள், ஒரு பாறை, 2 ஊடகம், 2 கட்டா, 3 ஊடகம் நண்டு. இதில் நண்டு கிடக்குது. நண்டை தட்டலை இன்னும். 3 பேரும் வலையை வாங்கிட்டு இருக்காங்க. நான் மீனை தட்டி அதுக்குள்ளேயே எடுத்துட்டேன்.
லீவ் நாள் இங்கே தான் இவன் கடலுக்கு வருவான். சும்மா அவனாக கூப்பிடுவான் ஆசைப்பட்டு, அதனால தான் கூப்பிட்டு வருவோம். இது வந்து பெரிய வலை, மீன் வலை. பாருங்க ஒரு மீன் கிடக்குது. இவன் தாங்க சிறையா. இந்த பாருங்க எப்படி ஓடுறான்னு பாருங்க. ஆண்டுட்டான். மெதுவாக எழுங்க மைனியா, உங்கள் பக்கம் தான் வருது. நீ உதறாத தூக்கிருங்க. வயலை ஓட விட்டுறாதீங்க. இதுதான் சிறையா. இதாக சிறையா மீன். மணலன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடு சிறையான்னு சொல்லுவோம். எப்படி துடிக்கான்னு வருது, எப்படி கிடக்கா பாருங்க. பாருங்க மறுபடியும் ஒன்று போடுங்க. நான் தட்டுறேன். நம்ம தான் மீன் தட்டுற ஆள். அவங்க எல்லாம் வளைய வாங்குவாங்க, நம்ம மீன் தட்டுவோம். மீன் எல்லாத்தையும் தட்டிட்டேன். பாருங்கள் ஒரு பாறை, 2 ஊடகம், 2 கட்டா, 3 ஊடகம் நண்டு. இதில் நண்டு கிடக்குது, நண்டை தட்டலை இன்னும். 3 பேரும் வலையை வாங்கிட்டு இருக்காங்க. நான் மீனை தட்டி அதுக்குள்ளேயே எடுத்துட்டேன். லீவ் நாள் இங்கே தான் இவன் கடலுக்கு வருவான். சும்மா அவனாக கூப்பிடுவான் ஆசைப்பட்டு, அதனால தான் கூப்பிட்டு வருவோம். இது வந்து பெரிய வலை, மீன் வலை. கெல்லல் மீன் பாருங்க, வாவல் மாதிரியே இருக்கும். எப்படி கிடக்கான்னு பாருங்க. நம்ம கலர் மீன்னா வைப்போம் தெரியுமா தொட்டியில், அதே மாதிரியே இருக்கும் பாருங்க. சோடியா இருந்திருக்கு, சோடி மீன். பாருங்க, உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து கெல்லல்னு சொல்லுவோம். கிலோ உள்ள போடு தட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல, அழகா. அதில் போட்டு வச்சுருவோம் ஓரத்தில். மீன் குஞ்ச பேரு வலைக்குள்ள எப்படி ஓடுதுன்னு பாருங்க. ஆமாம் குட்டி, அது வெளியே போயிடும் போடு. இருக்கும் வலைக்கிலேயே பொடி மீன்கள் ஓடுது பாருங்க. பாருங்க, வலைக்கிலேயே தான் சுற்றி சுற்றி ஓடி வர்றாங்க.
எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. பாருங்க, இதை வந்து கடுக்குன்னு சொல்லுவோம். தண்ணி கடுக்கான். இது வந்து கடல் தண்ணி கடுக்கான். பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு, நொங்கு பீஸ் மாதிரி. அதுக்காண்டி நொங்குன்னு சொல்லி சாப்பிட்றாதீங்க. பாருங்க, பீங்கான் கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. ஒன்றும் செய்யாது, இது அரிக்கையெல்லாம் செய்யாது. இங்கே பாருங்க, இது அழகாக இருக்குது. ஒரு பாறை வருது பாருங்க, மதனி திண்டுக்கிட்டு இருக்காங்க. கடலுக்குள்ள இப்படி வந்தால் பிஸ்கட்டு, பழங்க, சேவு, மிச்சரு இப்படின்னு கொண்டு வந்து அதான் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டுக்கிறாங்க. கஞ்சியில் கொண்டுட்டு வரலண்டா. தொட்டாப்பு வந்துருச்சு. நம்ம கேனு கிடக்க பாருங்க, அதுதான் தொட்டாப்பு. இது பெரிய வலைங்க. வெள்ளை வலையும் ஊதா வலையும் தொட்டாப்பில் கிடக்காரா. இது கெழுது. தொட்டாப்பு வந்துருச்சு. தொட்டாப்புலேயே ஒரு பெரிய கட்டா பாருங்க. லாஸ்ட் வலை முடிக்கியாச்சு. இதுதான் தொட்டாப்பு. எவ்வளோ பெரிய வலை விட்டு இவ்வளோ மீன் தான் வந்திருக்குது. இதே எங்களுக்கு சந்தோஷம். இப்போ வீட்டுக்கு தான் போகிறோங்க. இந்த வலையில் கிடக்கிற இன்னும் நண்டு, மீன் அதையெல்லாம் தட்டிட்டு அப்படியே கரையை கூடி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். பாருங்கள், நம்ம கரையிலேருந்து எவ்வளோ தூரம் கடலுக்குள்ளே வந்திருக்கோம்னு பின்னக்காயல் பக்கத்துலேயே நெருக்கியிருக்கோம். வந்துட்டோம். வந்த மீனை அதை கொண்டு போய் ஏலத்தில் போட்டுட்டு டீசலுக்கு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம போய் சமையலை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.